வெல்கம் டு த ஷோ யாதும் ஊரே யாவரும் கேளிர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி ஜப்பான். ஜப்பான்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது 1945 அமெரிக்காக்காரன் ஜப்பானில் இருக்கிற 2 சிட்டிஸான ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டு அணுகுண்டு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்க்கு அப்புறம் ஜப்பான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அப்படி இருந்தும் எல்லா டெக்னாலஜிஸ்லையுமே ஃபர்ஸ்டில் இருக்காங்க. எப்படிரா? ஜப்பானை நீங்கள் வேர்ல்ட் மேப்பில் பார்த்துருப்பீங்க. ஆசிய கண்டத்திலேயே அதிகமான தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால் அது ஜப்பான். எவ்வளோ தீவு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா 6852 தீவுகளை கொண்டது ஜப்பான். ஜப்பான் நாட்டோட மிக உயர்ந்த சிகரம் மவுண்ட் ஃபியூஜி. அதோட உயரம் பார்த்திங்கன்னா 3776 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இது ஓய்ந்துள்ள ஒரு எரிமலை. நாட்டினர்களுடைய உணவு பழக்கத்தை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்ஸ் உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்றது எல்லாமே நூடுல்ஸ் அண்ட் சூப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது உறிஞ்சி சாப்பிட்றது தான் அந்த குக் பண்ண குக்ஸுக்கு கிடைக்கிற கிரெடிட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் அப்படி இல்லை. பிகாஸ் டேபிள் மேனர்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஃபேமஸான மீட் எது அப்படின்னா ஹார்ஸ் மீட். ஹார்ஸ்னால் குதிரை தானே? ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். குதிரை தான். குதிரை கறியை தான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் வேக வைக்காமல் தான் சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க. வசந்த காலம் அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையின் சின்னமாக அவங்க எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா செர்ரி பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய அந்த செர்ரி பிளாசம் அப்படிங்கிற காலத்தை தான் அவங்க நாட்டுடைய வசந்த காலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்களும் இருக்குது. என்னென்னா முக்கியமான விஷயம் சுத்தம். தெருவில் அவங்க எங்கேயுமே குப்பையே போட மாட்டாங்களாம். அப்படியே தெரு குப்பையாக இருந்தால் கூட அவங்களே வாலண்டியராக வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாம். ஆனால் இங்கே குப்பையை போடுறதே நாங்கள் தான். ஆனால் நாங்கள் க்ளீன்லாம் பண்ண மாட்டோம். இப்படி சொன்னால் எப்படி தான் நாடு சுத்தமாக இருக்கும்? ஆனால் அவங்க சுத்தமாக வச்சுருக்காங்களே. அப்போது ஒரு நாடு சுத்தமாக இருக்கிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்கும் அந்த நாட்டு கவர்மெண்ட் சட்டங்கள் போட்டால் மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸும் வேணும்.